ஹாய், இது நான் ஒரு யூடியூப் சீரீஸில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லக்கூடிய சீரீஸில் எபிசோட் நம்பர் 1. இதுக்கு முன்னாடி எபிசோட் 0 ஒன்று போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க வேணால் போய் பார்த்துட்டு வாங்க. நான் வேணால் லிங்க் இங்கே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த எபிசோடில் நான் எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணேன், அதுவும் காலேஜ் படிக்கும்போதே நான் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் இன்ஜினியர், நானும் என்னோடக ஃப்ரெண்டு வினோத் அப்படிங்கிறவனும் இன்ஜினியர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். ஸோ அது படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்ச இசியில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் எங்களுக்கு ஒரு போஸ்டர் அனுப்புகிறான். அதில் வந்துட்டு ஹெச்பி ப்ரொடக்ஷன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் வாண்டட் அப்படின்னு ஒரு போஸ்டர் பார்க்குறேன். அதில் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா ஹெச்பி ப்ரொடக்ஷன்ஸில் ஹரிபாஸ்கர், ஜம்கட்ஸ் ஹரிபாஸ்கர் அவருக்கு தான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவரை நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்பொழுது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ உடனே கான்டாக்ட் பண்ணி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பிளான் போடுறோம். என் ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசுகிறான். பேசும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பேசினாங்க. இப்போ பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10 days ஷூட் இருக்கும். ஸோ 10 days நீங்கள் கண்டினியூஸாக வரணும். 1 day கூட நீங்கள் வராமல் இருக்கக்கூடாது, எந்த ரீசன்ஸும் சொல்லக்கூடாது. இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ கேட்டோடனே எங்களுக்கு ஒரே ஷாக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கால் பண்ணுறோம் இல்லையா, இதுலேருந்து ஒரு 2 daysல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க 10 days வரணும் அப்படின்றாங்க கண்டினியூஸாக. நாளைக்கு காலையிலேருந்தே ஷூட் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கால் பண்ணி கேட்கும் பொழுது. ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரியல. அவன் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான். சொன்னோடனே இல்லை எங்களுக்கு 10 days கண்டினியூஸாக வேணும், இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம கட்டும் பண்ணிட்டான். இருந்தாலும் இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கும்பொழுது நம்ம எப்படி மிஸ் பண்ண தோணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், அவங்கக்கிட்ட எப்படி நான் ஏடியாக இப்படி ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறத நான் எபிசோட் 2ல் சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிக்கிறீங்க. ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in episode 2.